சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். சிங்கம் களம் இறங்கிடுச்சு. நம்ம பார்க்க போகிறோம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி போடுறதுன்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதுதான் இருக்குது. 6க்கு 4 ரெசல்யூஷன் 300 வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபோட்டோ வேணும். இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது ஒரு 1 இன்ச்சு உள்ளால் கட் பண்ணுங்கள். அப்போ தான் பேக்ரவுண்ட் வராது. ஜூம் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போது கண்ட்ரோல் ஆல்ட் என்ட்ரு கொடுத்துக்கணும். இதை பேக் ஸ்பேஸ் இன்னொரு சொல்லித்தரேன். கண்ட்ரோல் ஆல்ட் என்டர், அப்புறம் L2ல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுத்துக்கோங்க. 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். அப்புறம் கண்ட்ரோல் ஜே. இப்போ இதை ஆல்ட் டெலீட் கொடுங்க. ஆல்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் ஆகிடும். ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டூல் சி கொடுங்க. சீனா இங்கே மேலே கிராப் டூல் வந்துடும். ஆல்ரெடி சைஸ் இருக்குது 35 mm 45 mm ரெசல்யூஷன் 300. ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோ கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணியாச்சு. இப்போ வியூவில் ஃப்ரண்ட் சைஸ் கொடுங்க. இதுதான் இப்போ பிபி சைஸு. இப்போ நம்ம பேக்ரவுண்டு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். லேயர் பேக்ரவுண்ட் லேயரில் வச்சு ஆல்ரெடி எடிட் கொடுங்க. அந்த கலர் வந்துடும். இப்போ ஃபோட்டோக்கு லைட்டாக ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஃபில்டரில் போயிட்டு டோபாஸ் 5 கொடுத்துக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுங்கிறத. ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் L அது கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் கலர் வரும். இப்போ பிரைட்டாகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ லைட்டாக ஹேரில் ஒயிட் வந்துருக்கு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூல் எடுத்துக்கிட்டு சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. அப்படி லைட்டாக ஹேரோட எட்ஜில் வச்சு இப்போ சரியாயிடுச்சு. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது சைஸு பார்க்குறதுக்கு ஆல்ட்டு ஐ கொடுத்தீங்கன்னா வந்துடும். சைஸு 6க்கு 4 300 இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல வியூவில் போயிட்டு ஃப்ரண்ட் சைஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுட்டிங்கன்னா இந்த லேயர் 1ல் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஸ்ட்ரோக் கொடுத்து இந்த கலர் ஆப்ஷனில் பிளாக் கொடுங்க. 3 ஓகே தான். 3 சைஸ் 3 கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இது மாதிரி எட்ஜில் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சி டவுன் பட்டன் கொடுங்க. அப்புறம் மேலே உள்ள லேயரையும் கீழே உள்ள லேயரையும் கண்ட்ரோல் E கொடுத்து லாக் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுங்க. அப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சி ரைட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயரையும் ஷிஃப்ட்டு பிடிச்சி லாக் பண்ணி கண்ட்ரோல் E கொடுங்க. அப்படியே கண்ட்ரோல் ஜே. இந்த 4மே எங்களுக்கு நவுந்து வந்துடும்.
வந்துட்டு Ctrl+Shift+S கொடுத்து ஜேபக் பண்ணி மேக்ஸி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிபி போடுறது.